எலெக்ஷன் முடிஞ்ச கையோட ஆக்கிரமிப்பு காஷ்மீரை நோக்கி தான் இந்தியாவோட முழு கவனமும் நகரும் அப்படிங்கிறது எல்லாரோட எதிர்பார்ப்பும். அது நடந்து தான் தீரும். ஆனா அப்படி நம்ம போகும்போது நமக்கு ஸ்மூத்தா வழி வேணும் அப்படின்னா இன்டர்நேஷனல் ரீதியில நமக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ பெரிய அண்ணன் அமெரிக்காவோட அனுசரணை வேணும். பார்வை நல்ல விதமா படணும். பார்வை நல்ல விதமா பட்டு தான் ஆகணும். காரணம் என்னன்னா அமெரிக்காவுக்கு நம்மளோட தேவை ஜாஸ்தி. நமக்கு எவ்வளவு தேவையோ அதை காட்டிலும் 100 மடங்கு ஜாஸ்தியா அமெரிக்காவுக்கு நம்ம தேவை, இந்தியா தேவை. அதனால பார்வை அப்படிங்கிறது ஒழுங்கான முறையில தான் இருக்கும். அதை நம்ம மிரட்டியோ ராஜதந்திர வகையில உருட்டியோ வாங்க தேவையில்ல. அப்படி இருக்கும்போது அடுத்த கட்ட டிஸ்டர்பன்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா சீனா மட்டும்தான். சீனா இப்ப பாகிஸ்தானுக்கு உதவுது அப்படிங்கிறத தாண்டி இந்தியாவுக்கு அங்க அடி கொடுக்கணும் அப்படிங்கிறத தாண்டி இப்போ சீனாவோட வாழ்வாதாரமே இந்த ஆக்கிரமிப்பு காஷ்மீரை நம்பிதான் இருக்கு. அந்த நிலப்பரப்பு அவர்கள் கையை விட்டு போகும்போது பெரிய அளவுல அவர்களோட கனெக்டிவிட்டி ஜோனே துண்டிக்கப்படும். அப்ப அவன் எவ்வளவு கத்துவான், புயோ முயோம்மா. அதனால இதுக்கு போறதுக்கு முன்னாடி ஒரு ட்ரெய்லரா சீனாவை தட்டுனா என்ன அப்படிங்கிறதா இந்தியாவோட யோசனை. டெல்லி அதை நோக்கி இப்ப நகர ஆரம்பிச்சிருக்கு. டெல்லி அதை நோக்கி நகருது அப்படின்னா சீனாவுக்கு புரியிற மொழியில மட்டும் கிடையாது, சீனாவோட ஃபார்முலாவை எடுத்தே சீனாவை அடிச்சா எப்படி இருக்கும், சீனா செதறி போகுங்கிறது தான் யதார்த்தமான உண்மை. அதைத்தான் இப்ப டெல்லி செய்ய ஆரம்பிச்சிருக்கு. உதாரணமா சீனாவுக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, சீனா எதெல்லாம் தன்னோட பகுதின்னு உரிமை கொண்டாடுதோ அதுக்கெல்லாம் பேரை மாத்திக்குவாங்க. ஆனா உன் வீட்டு புக்ல பேரை மாத்தி எழுதி வச்சுட்டா ஆட்டோமேட்டிக்கா இங்க மாறும் அப்படிங்கிறது அவசியம் கிடையாது அப்படின்னு 1000 முறை இந்தியாவே அசிங்கப்படுத்தி இருக்கு. அது உண்மை அப்படின்னு சொல்லி உலகமே ஏத்துக்குச்சு. அப்படி இருக்கும்போது அந்த ஃபார்முலாவை இந்தியா எடுத்தா எந்த அளவு மைலேஜ் கொடுக்கும்? மைலேஜே குடுக்காதுல்ல அப்படின்னு பார்த்தோம்னா, அதுதான் இங்க கிடையாது. இந்தியா போய் மெயின்லேண்ட் சீனால உள்ள பேர்கள மாத்தல. அதே மாரி சீனா நம்மளோட நிலப்பரப்புக்கு பேர் மாத்துனதுக்கு, நம்ம போய் இல்ல, இல்ல இதெல்லாம் பேர் தப்பு. இதுதான் கரெக்ட்டான பேரு. அந்த விவாதத்துக்குள்ளயும் நம்ம போல. நம்ம போறது எங்க அப்புட்ன்னா, டைரக்ட்டா சீனா திபெத்த பிடிச்சு வச்சுக்கிட்டு, அங்க உள்ள பேர்கள மாத்தி வச்சிருக்காய்ங்க. அத பூரா திபெத்தோட ஒரிஜினல் பேருக்கு நம்ம கொண்டு வரோம். திபெத்திய மொழியிலேயே கொண்டு வரும். உண்மைய சொல்லப்போனா, சீனா ஆக்கிரமிச்சிருக்கு. ஆக்கிரமிப்புக்கு முன்னாடி என்ன பேர் அங்க புழக்கத்துல இருந்துச்சோ, அதே பேர இந்தியா இப்ப மேப்ல கொண்டு வருது. இது அடுத்து எங்க ரிஃப்ளெக்ட் ஆகும் அப்டின்னா, ஒட்டுமொத்த உலகமும் இந்த மேப்ப தூக்கிட்டு தான் பின்னால ஓடி வரப்போகுது. அப்படி ஓடி வரும்போது யாருக்கு பிரச்சனை ஜாஸ்தி? சீனாவுக்கு தான் பிரச்சனை ஜாஸ்தி. பேர இவ்வளவு நாள் சீனா மாத்துனது ஒரு கேலி கூத்து மாரி இருந்துச்சு. ஆனா இப்ப இந்தியா மாத்தக்கூடிய இந்த பேர்கள் அப்படிங்கிறது சீனாவுக்கு மிகப்பெரிய அடி. அஸ்திவாரத்தையே ஆட்ட ஆரம்பிச்சிருக்கும். அதுவும் அவர்கள் ஃபார்முலா வச்சே. இப்ப திபெத்துல போய் இந்தியா இவ்வளவு வலுவா கை வைக்குது அப்படின்னா, இனி சீனாவுக்கு எவ்வளவு பெரிய சங்கட்டத்த குடுக்கவும் இந்தியா தயாரா இருக்குங்கிறது தான் முதல் செய்தி சீனாவுக்கு அனுப்பிச்சிருக்கோம். 3வது முறை கவர்ன்மெண்ட் ஃபார்ம் ஆனதுக்கப்புறம் அடுத்த 5 வருஷத்துக்குள்ள சீனா கிட்ட இருக்கக்கூடிய பல பிரச்சனைகளுக்கு முடிவுரை எழுதப்படும் அப்படிங்கிறத ஒரு வாரத்திலே பதவியேத்த ஒரு வாரத்திலே ஒரு மிகப்பெரிய சிக்னலை சீனாவுக்கு டெல்லி கொடுத்துருச்சு. இந்த சிக்னலை சீனா எதிர்பார்க்கவே இல்லை. காரணம் திபெத்ல உள்ள ஒட்டு மொத்தத்தையும் மாத்திரம். அதாவது மலைகள், ஆறுகள், அங்க உள்ள நகரங்கள் இப்படி 30 மெயினான இடங்களை மார்க் பண்ணி பழைய திபெத்தோட பழைய பூர்வீக பேருக்கு திபெத்திய மொழியில இருந்த பேருக்கு கொண்டு வரோம். இனி இந்த மேப் உலகம் பூரா சுற்றுப்பயணமாகும். சீனா அதுக்கு வச்ச பேர்கள் எல்லாம் குப்பை தொட்டியில வீசிக்க வேண்டியதுதான். இத செய்வோன்னு சீனா கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. கொஞ்சம் கூட எதிர்பார்க்காம எந்த திட்டங்களும் இல்லாம எப்படி லடாக், டோக்லாம் பகுதிகள்ல வந்து நின்னு அடி வாங்கி இன்னைக்கு வரையும் அந்த அடியிலிருந்து மீள முடியாம சீனா தவிக்குதோ, அதே போல தான் திருப்பியும் ஒரு சம்பவம் பண்ணுச்சு. இந்தியா சீனாவ நோக்கி நகராது. முதல்ல ஆக்கிரமிப்பு காஷ்மீர நோக்கி போகும். அது போக என்னென்னமோ பேசிக்கிட்டு இருக்காய்ங்க. அதெல்லாம் முடிச்சுட்டு தான் பழையபடி கவர்ன்மெண்ட் ரன் ஆகும் அப்படிலாம் நெனச்ச சீனா, எப்படி ரியாக்ட் பண்ணுச்சு அப்படின்னா, அதாவது ஒரு நாட்டுல எலக்ஷன் நடந்து முடிஞ்சு பதவி ஏற்கும்போது வாழ்த்து செய்தி வரும். அப்படி வரும்போது அத வச்சே பல விஷயங்கள யூகிக்க முடியும். நம்மளே விரிவா பார்த்தோம். அப்படி நமக்கு வந்ததுல ஒண்ணு தைவான்ல இருந்து. அதுக்கு பதிலுக்கு நம்மளும் நன்றி சொன்னோம். அதாவது ஒன் சைனா பாலிசிய ஏத்துக்கிட்ட இந்தியா, தைவான்ல இருந்து ஒரு வாழ்த்து வருது. அதுவே தப்பு.
அந்த வாழ்த்துக்கு பதிலுக்கு ஒரு நன்றியும் இங்க இருந்து போகுது. இது எப்படி அப்படின்னு நம்மகிட்டயே கேள்வி கேட்டுச்சு. அதாவது சீனாவை நோக்கி நம்ம போவே மாட்டோம். டெல்லி ஸ்ட்ராங்கா இல்ல அப்படின்னு வேற ஒரு பேச்சு இருக்கு. அதனால நம்ம பழைய விளையாட்டையே ஆரம்பிப்போம். ஆனா கொஞ்சம் தள்ளி நின்னு விளையாடுவோம். இப்போதைக்கு தைவான்ல இந்திய உறவ கெடுத்துக்கிட்டா போதும். இந்தியா விலகிக்கிட்டா போதும். அத நோக்கி சண்டைய ஆரம்பிப்போம். அதுக்கு பதில் நமக்கு ஆதாயமா, சுமூகமா கிடைச்சா, அடுத்தடுத்த சண்டைகள் எல்லைய நோக்கி வருவோம் அப்படின்னு சொல்லி, தன்னோட நரி புத்திக்கு ஏத்தவாறு, நரி புத்தியில என்ன திட்டம் வருமோ, அந்த திட்டத்த எடுத்துட்டு வந்தார்கள். ஆனா, இதுக்கு நம்ம பதிலே குடுக்கல. நீ எப்பவும் போல வாசிச்சுக்க. தைவான் ஒன்று ஒன்றுன்னு கத்திக்கிட்டே இருக்கிற நாய் தான் தைவான்ல உள்ள பல ப்ராடக்ட்டுகளை இறக்குமதிக்கு தடை போட்டு சுத்திக்கிட்டு இருக்க. சொந்த நாடுங்கிற, ஆனா அங்கிருந்து வர பொருட்களுக்கு தடை போடுற. இதுக்கு முதல்ல விளக்கம் குடுறா அப்படின்னு சொல்லி அன்அஃபிஷியலா செய்திகளை பரப்ப விட்டுட்டு இந்தியா பேசாம உட்கார்ந்துக்குச்சு. உட்கார்ந்த ஜோரோட தான் இந்த திபெத்தோட பேர் மாற்றத்தை எடுத்து விட்டுருக்கோம். இதை சீனா எதிர்பார்க்கல. இப்படி ஒரு ஷாக் ட்ரீட்மெண்ட் கிடைக்கும்னு எதிர்பார்க்காம ஏறக்குறைய சீனா ஸ்தம்பிச்சு போயிருக்கு. ஆனா வருங்காலங்கள்ல இந்த மாதிரி பல ஷாக் ட்ரீட்மெண்ட்கள் சீனாவுக்கு கொடுக்கப்படும். அடுத்த 5 ஆண்டுகளுக்குள்ள சீனா கூட இருக்கக்கூடிய பெரும் பிரச்சனைகளுக்கெல்லாம் முடிவுரை எழுதப்படுங்கிறது தான் டெல்லி வட்டாரத்துல ஸ்ட்ராங்கா சொல்ற விஷயமா இருக்கு.